வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூன் 11ஆம் தேதி புதன்கிழமை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் இதை நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 3 விஷயத்தை வச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஒரு கிங்னு சொல்லுவாங்க லைக் ட்ரேடிங்கில். ஏன்னா நம்ம எல்லா ஸ்ட்ராட்டஜி எல்லாமே யூஸ் பண்ணாலும் டெக்னிக்கலி அதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ப்ரைஸ் ஆக்ஷன் சைக்காலஜி. ஸோ இப்போ நேற்று ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துச்சு, ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் பயங்கரமான ஷாக்கிங் கொடுத்துச்சு ரெண்டுமே. ஸோ இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எங்கே வந்து சப்போர்ட் இருக்குன்னு. ஸோ இது நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும், மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது. ஸோ இது ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட எஃப்ஐஐ டேட்டா. ஸோ இந்த 3 விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், நாளைக்கு மார்க்கெட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நிஃப்டி 50 இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் காலையில் நிஃப்டி 50 வரும்போதே ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட சைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 70 பாயிண்ட்ஸ் கேப் இருந்துச்சு. அந்த 70 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு கேண்டில் சைஸு. அப்போது இந்த கேப் அப் பார்த்தீங்கன்னா அதை விட கேப் அப் வந்து யூஸ்வலாக ஒரு 26 பாயிண்ட்ஸ் கேப் அப் வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் ஒரு பெரிய கேண்டில். ஓகே, அப்போ இந்த 70 பாயிண்ட்ஸ் பெரிய கேண்டில் இந்த பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகும் ப்ளஸ் கேப் அப்போ இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 25,400 25,500 கால் ஆப்ஷன்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அப்படியே நெக்ஸ்ட் 2 கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸில் வந்திருக்கும், ப்ரீமியம் பயங்கரமாக டிகே இருந்திருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி இங்கே எப்படி ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சுச்சோ, அதே மாதிரி 4வது கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கேண்டிலில் தான் ஆரம்பிச்சிச்சு, பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டிலாக மாறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கேண்டில், செகண்ட் அதே மாதிரியே ஒரு பெரிய கேண்டில் பார்த்தீங்கன்னா டவுன் சைட். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போச்சோ அவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்சாலிடேஷன், ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ அதுக்கப்புறம் கேண்டில் சைஸ் எல்லாம் ஒரு நார்மலாக தான் இருந்திருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ அப்போது இந்த 2 கேண்டிலில் நம்ம அவசரப்பட்டு பொசிஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷனும் எடுத்திருந்தா கண்டிப்பாக இந்த கேண்டில் வரும்போது நஷ்டம் ஆயிருக்கும், இல்லைன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் த்ரூ அவுட் த டேயில் நஷ்டம் வந்திருக்கும். புட் ஆப்ஷனில் எடுத்திருந்தாலுமே நமக்கு என்னென்னா த்ரூ அவுட் த டே நமக்கு வந்து 4 முழுசாக சைட்வேஸ் போனனால நமக்கு வந்து தீட்டா டிகே நடந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இந்த 2 விஷயத்தையும் வச்சு கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கிறது வாய்ப்பு கம்மி தான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour to 45 minutes நம்ம வந்து பொசிஷன்ஸை எடுக்கிறத தவிர்க்கணும். ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸும் லாஸ்ட் 45 மினிட்ஸும். ஏன்னா இந்த லாஸ்ட் 2 வருஷமாக கண்டிப்பாக மார்க்கெட்டை யாரோ பெருசாக மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இவ்வளோ பெரிய கேண்டில் வருதுன்னாவே பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக பயங்கரமாக ஸ்ட்ராங்காக ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ நான் இந்த 2 கேண்டிலே வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது, பையிங் ப்ரெஷர் அதிகமாக இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இங்கே இருந்துச்சு, ஆனால் க்ளோசிங் இங்கே, அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தி. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இங்கே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தி. ஸோ அப்போது கண்டிப்பாக யாரோ ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ ஷார்ட் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து மார்க்கெட்டை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து நமக்கு மே 26க்கு முன்னாடியுமே இதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ் இருந்துச்சு. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், மே 26க்கு முன்னாடியும் ஒரு டவுன் சைட் புஷ். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் செல்லர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஷார்ட் செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டை இந்த மாதிரி அழகாக ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போச்சு, அதுக்கப்புறம் திருப்பியும் ட்ராக் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ ஒரு நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது ஒரு ரீசன்ட் டேஸ், அதாவது இந்த தடவை நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று பையர்ஸை விட செல்லர்ஸ் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பையிங் ப்ரெஷர் வர்சஸ் செல்லிங் ப்ரெஷர்னு வச்சோன்னா செல்லர்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால தான் ஃபஸ்ட் டைம் மேலே போச்சு, திருப்பி கீழே வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் மேலே போனதே ரெட் கேண்டில், செகண்டும் ரெட் கேண்டில்ங்கிறனால செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு வந்து முக்கியமாக விஷயம் என்னென்னா, நமக்கு எப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸில் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோ அப்போ வந்து நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது. இது செகண்ட் ரூல். என்ன? ஸோ முதல் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவரில் நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர், லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து ட்ரேட் எடுக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா மார்க்கெட் பயங்கரமாக மேனிப்புலேட் ஆகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸில் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோ அப்போ நம்ம ட்ரேட் எடுக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸாகவும் மாறலாம், சப்போர்ட்டாகவும் மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்ம் பண்ணும்போது
இந்த பிரைஸ் ரேஞ்ச் அதாவது 25,140ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அதே இது இந்த 4வது கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறுச்சு. அப்போது இந்த பிரைஸ் ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டான்னு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து பொசிஷன் எடுக்கக்கூடாது. அப்போது ஃபஸ்ட் டைம் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு, ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லோவர் லோ, இந்த லோவை விட அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் நமக்கு வந்து பேட்டர்ன் இருக்கும். ஸோ அப்போது இந்த லோவை விட இந்த ஹையை விட இது வந்து லோவாக இருக்குது, அடுத்து இங்கே லோ. ஸோ இந்த 2 ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கிறனால 3 ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கனால கண்டிப்பாக இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இன்றைக்கி டெவலப் ஆயிடுச்சுன்னு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அப்போது இதுக்கு மேலே வந்து கால் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், மார்க்கெட் என்ன நடக்குதுங்கிறத நம்ம இந்த பேட்டர்ன் வச்சு பார்க்கும்போதே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு கிளியராக புரியும். ஸோ இங்கேருந்து காலையில் மேலே போச்சு, அப்புறம் கீழே வந்துச்சு, திருப்பி இங்கே. ஸோ இந்த 3 தடவை நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆயிருச்சு. அப்போ மார்க்கெட் இதுக்கு மேலே போகாதுங்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம வந்து பொசிஷன்ஸ் எடுக்கிறது தவிர்க்கணும் இன்ட்ராடேல. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு நிஃப்டி 50ல் பார்க்கும்போது செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒன்று, அண்ட் அதனால் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி போயிருந்திருக்கு. ஃபைன். ஆனால் அதே சமயம் நமக்கு பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போதுமே செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தான், ஏன்னா 56,000க்கு ரீச் ஆகிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல கேப் அப் வந்துச்சு பாருங்கள். இந்த கேப் அப் வரும்போது இந்த கேப்பில் இருக்கிற இந்த ப்ரைஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 56,700ம் 56,800, அதுக்கப்புறம் 56,000, இந்த 800 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் இப்போ எங்கே போச்சு? ஸோ ஒரு மார்க்கெட் வந்து இங்கேருந்து டைரெக்டாக இங்கே ஜம்ப் ஆகுதுன்னா, அதாவது நமக்கு வந்து இப்போது ஃப்ரைடே வந்து இந்த இடத்துல முடிஞ்சிச்சு, அப்போ திங்கக்கிழமை இங்கே ஜம்ப் ஆகுது அப்படின்னா இந்த நடுவில் இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாமல் போயிடும். அப்போ இந்த எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் திருப்பி எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா இது வந்து ஒரு அன்செட் ரூல். என்னென்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேப் ஃபில்லிங் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால இனி டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அண்ட் 56,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக மாறிட்டு இருக்கு. முன்னாடி எப்படி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சோ, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 56,000 வந்து ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஸோ 3 தடவையுமே இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக மாறிட்டுருக்கு. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் ஒரு சிங்கிள் ப்ரைஸ் கிடையாது, அந்த ஜோன் ஆஃப் ப்ரைஸ். அதாவது இப்போ 56,000 இருக்குன்னா அதுக்கு மேலே ஒரு 50 பாயிண்ட்ஸ், அதுக்கு கீழே ஒரு 50 பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி தான் ஒரு ஜோன் இருக்கும், ஒரு சப்போர்ட் ஜோன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கும். ஸோ யூஸ்வலாக நான் முன்னாடி எல்லாம் லைன் வரையாமல் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பேன், இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுருப்பேன். ஸோ 56,000னா இதுதான் ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது. ஆனால் அதை நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம வச்சுருக்கோம். ஸோ தட் நமக்கு வந்து நான் சொல்கிறது தான். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து 50 பாயிண்ட்ஸ் கீழே மேலே வச்சுருக்கேன், அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேண்டில்ஸ் எல்லாம் கவர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அப்போது நமக்கு இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆனது, இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆனது, இது எல்லாமே நமக்கு ஜஸ்டிஃபை பண்ணுது. ஸோ அதனால தான் நமக்கு சொல்கிறோம் ஒரு 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 சிங்கிள் ப்ரைஸ் கிடையாது சப்போர்ட் ஜோன். ஏன்னா நமக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு அப்புறம் அடுத்த இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் தள்ளி. ஸோ அப்போது ஒரு சப்போர்ட் ஜோன்னா இந்த 2 50 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஃபுல் சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போது பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து டவுன் சைட் மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் இன்றைக்கி டேயோட ஸ்டார்டிங்லேருந்து மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகி இந்த 25,000 இருக்குது பாருங்கள், 25,140 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருந்திருக்கு. ஆனால் நமக்கு பேங்க் நிஃப்டி அதுக்கு நேர்மாறாக ஒரு ஸ்டெப், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட இல்லாமல் மார்க்கெட் கீழே வந்து கீழே இருக்க சப்போர்ட் ஜோன் கிட்ட வந்துருச்சு. ஓகே, அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நாளைக்கும் நமக்கு இந்த 56,000ங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 57,000 ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 57,000ம் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 56,000ம். அப்போது இந்த ஒரு 1000 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. அண்ட் சப்போஸ் பையர்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்க்கும்போது 56,600 இது கரெக்டு, நான் வந்து மாற்றி சொல்லிட்டு இருந்திருக்கேன். ஸோ இது வந்து 56,600 அப்படின்னா இந்த ஒரு 400 பாயிண்ட்ஸில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு. 56,000 கீழே இருக்குது. ஓகே, அப்போது பேங்க் நிஃப்டியில்
சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 56,600ம் நிஃப்டி 50ல் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 57,000ம். ஸோ இதே இது நம்ம நிஃப்டி 50ல் பார்க்கும்போது நமக்கு சப்போர்ட் ஸ்டில் வந்து நமக்கு வந்து 55,000 இருக்குது பாருங்கள். அதுதான் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இன்னும் நமக்கு இருந்துகிட்ருக்கு. ஒன்று ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் இங்கே பில்ட் ஆகிருக்கு. ஒன்று வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ், அதாவது 25,140, இது ஒரு இன்டர்மீடியேட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அடுத்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால் 25,500. நமக்கு இந்த 25,500 இருக்குது பாருங்கள், இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சாரி, நிஃப்டி 50 பொறுத்தளவு 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் 57,000. ஸோ 57,000 தாண்டி மேலே புது ஒரு ஆல் டைம் ஹை போகுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ கொஞ்சம் நாள் எடுக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு 2 நாளாக பாசிட்டிவாக வந்து ஆல்மோஸ்ட் 57,000 ரீச் ஆயிடுச்சு பேங்க் நிஃப்டி. அப்போ இதை தாண்டி மேலே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷனில் செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்டட் தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நமக்கு பார்க்கும்போது நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அட் த மணினா இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து 25,100ன்னு சொல்லலாம். ஸோ 25,100ன்னு தான் சொல்ல முடியும். அப்போது இந்த 25,100லேருந்து நமக்கு கொஞ்சம் மார்க்கெட் அடுத்த கால் ஆப்ஷன் எது வரைக்கும் போகலான்னா 25,200 வரைக்கும் போகலாம். ஒன்று இங்கிருந்து டவுன்ஃபால் ஆனால் 25,000 வரைக்கும் போகலாம். அப்போது நிஃப்டி 50 ஆனது 25,000க்கும் 25,200க்கும் நடுவில் ஆசிலேட், அதாவது இந்த பக்கம் சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த ரேஞ்ச், அதாவது 25,200ம் 25,000க்கும் நடுவில் ஆசிலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பைரி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே மெயின்டைன் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கால் ஆப்ஷன் 25,500ல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு இந்த இடத்துல 2 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி டவுன்ஃபாலுக்கு இதுதான் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். அப்படிங்கிறனால 25,000க்கும் 25,200க்கும் நடுவில் ஆசிலேட் ஆகிறதுக்கு நிஃப்டி 50க்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான். இப்போ இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 57,000 தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கு கீழே வரும்போது 56,500. ஆனால் இப்போ மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கிறது 56,600 கிட்ட மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகி 56,500 வரைக்கும் வர்றதுக்கான சான்ஸும் நமக்கு இருக்குது. அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 57,000க்கும் 56,500க்கும் நடுவில் மார்க்கெட் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸ்பைரி வரைக்கும். இந்த எக்ஸ்பைரிக்கு இன்னும் 15 நாள் இருக்குது. ஓகே, அப்போது நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு இந்த ரெசிஸ்டன்ஸ். அப்போ இங்கேருந்து இன்னும் டவுன்ஃபால் ஆச்சுன்னா கண்டிப்பாக 56,000 அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 2 ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸ் 2 சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து 57,000, சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 56,500ம் 56,000ம் இருக்குது. அண்ட் பிசிஆர் ரேஷியோ பேங்க் நிஃப்டியோடது 0.8ல் தான் இருக்குது. இதே இது நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஓகே. ஸோ பிசிஆர் ரேஷியோ, ஓவரால் பிசிஆர் ரேஷியோ 0.9 இருக்குங்கிறனால ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ரெண்டாவது நிஃப்டி 50யோட ஓவரால் பிசிஆர் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 0.9 தான் இருக்குது. ஸோ இந்த ஓவரால் பிசிஆர் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா லைக் இந்த ஃபுல் ஸ்கேல், அதாவது எவ்வளோ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, ஹையஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி லோவஸ்ட் ப்ரைஸ்க்கு எவ்வளோ புட் ஆப்ஷன் வாங்கியிருக்காங்க, இது ரெண்டும் சேர்த்து தான் இந்த பிசிஆர் ரேஷியோ. ஆனால் நம்ம அட் த மணியோட ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிசிஆர் ரேஷியோ வந்து 0.79 இருக்குது. அப்படின்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 25,200 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இதை தாண்டி போகாது. அப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், கொஞ்சம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டோ ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் மூமெண்ட்டோ போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்களோ டவுட்ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.